அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குமார பருவத்தில் திருவூர் பிரகாச வள்ளலார் கூறிய ஒரு 8 விதமான செயல் அவர் செய்யாமல் இருந்திருக்கிறார். மற்ற சிறுவர்கள் எல்லாம் அந்த வயதில் செய்வார்கள், விளையாடிக்கணும், மற்ற இஷ்டத்துக்கும் அவர்களாம் செய்வார்கள். அதை என்னால் செய்யாமல் இறைவன் என்னை ஆட்கொண்டார், நான் இப்படியாக இருந்தேன் என்று விண்ணப்பத்தில் சுவாமி கூறியிருக்கிறார். 1. இடம் தனித்து இருத்தல். இடம் தனித்து இருத்தல், இச்சை என்று நுகர்தல். 2. 3. ஜப தபம் செய்தல். 4. தெய்வம் பராவல். 5. பிற உயிர்க்கு இரங்கல். 6. பெருங்குணம் பற்றல். 7. பாடி பணிதல். 8. பக்தி செய்திருத்தல். அதாவது இடம் தனித்து இருத்தல்னா மற்றவங்க கூட பழகாம ஒரு தனிப்பட்ட முறையிலிருந்து இயற்கை என்ன இருக்குது, கடவுள் தலை என்ன இருக்கு, அதையெல்லாம் இருந்து அதை பார்த்துட்டு தான் சொல்றாரு. இச்சை என்று நுகர்தல். நுகர்தல்னா சாப்பிடுறது. சாப்பிடும்போது விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் சாப்பிட வேண்டும் சொல்றாரு. அதான் ஒரு இச்சை, ஒரு ஆசை கூட இல்லாம நுகர வேண்டும் என்று சொல்றார். ஜப தபம் செய்தல். எப்போ இறைவனை பற்றியே ஜபம் தபம் செய்தல். தெய்வம் பராவல். தெய்வத்தை பற்றி எப்பொழுதும் கடவுள் தன்மை எப்படி இருக்கிறது, பிரபஞ்சம் செயல் எப்படி இருக்குது, நாம் எப்படி செயல்படுவது, அதை பற்றியே நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் அந்த செயல். பிற உயிர்க்கு இரங்கல். எல்லா உயிர்களுக்கும் இரங்கல் வேண்டும். பிற உயிர்களுக்கு இரங்கல் வேண்டும், இறக்கப்படணும். ஒரு உயிர் துன்பப்படுது, கஷ்டப்படுது, வேற ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டிருக்குது, உயிர்கள்னு சொல்றார் சுவாமி நீங்க பிற உயிர்க்கு இரங்கல். ஜீவர்கள் ஒரு சில சமயத்தில் சொல்றார். ஜீவர்கள் அதாவது A to Z எல்லா வித தன்மையான உயிர்கள், இந்த பூலோகத்துல படைக்கப்பட்ட எல்லா விதமான உயிர்களுக்கும் இறங்கணும் சொல்றார். இரக்கம் வரணும். மிர்சி, கம்பேஷன், தயா, இதையெல்லாம் கொண்டு வந்தால் நாம் பிற உயிருக்கு இறங்கினா அந்த கடவுள் தன்மை கிடைக்கும். அதை செஞ்சேன்னு சொல்றார். அடுத்து பெருங்குணம் பற்றல். அந்த குணம் நம்ம சின்ன குணமா இருக்கு, பெருசா பெருங்குணம்னா பெருங்குணம் பற்றல். அதாவது அந்த குணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒருத்தரை பார்க்கறது, நம்ம குழந்தைய பார்க்கறது, நம்ம ஃபேமிலியை பார்க்கறது, மற்றொரு எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒரே மாதிரியா அந்த குணத்தை வச்சு நம்ம பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்றார். பாடி பணிதல். பாடி பணிதல். இறைவனுடைய புகழை பாடி, இறைவனுடைய புகழ் இப்படி இருக்குது அப்படியாக சொல்லி பாடல் பாடி இறைவனுடைய பணிதல் வேண்டும், பணிவு வேண்டும் சொல்றார். பாடி பணிதல், தோத்திரம், பாராயணம், இதையெல்லாம் இறைவன் கிட்ட, இயற்கையில் உள்ள இறைவன் கிட்ட நாம் முறையிட்டு அதன் பிரகாரம் நம்ம மனதை, நம்ம செயலை, உடலை தூய்மையாக்க செய்யணும் அப்படி சொல்றார். பக்தி செய்திருத்தல். பக்தியோடு இருக்கணும். எந்த வித செயல் செய்தாலும் நாம் பக்தியோடு செய்ய வேண்டும். பக்தி 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 இருந்தால்தான் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறுகிறார். இப்படியாக இந்த செயல்கள் எல்லாம் நாம் சிறு வயதிலே, குமார பருவத்திலே செய்தேன் என்று கூறுகிறார். ஆதலால் நாம் இந்த செயல்கள் எல்லாம், இந்த 8 விதமான செயல்களையும் நாம் செய்ய வேண்டும். அதோடு இல்லாமல் சுவாமி தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்ற 3 சுதந்திரத்தையும் இறைவன் கிட்ட ஒப்படைத்து சரணாகதி செயல் செய்ய வேண்டும். அவை எந்த செயல் செய்தாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது, நாம் செய்யலை. அப்படி இருந்தால் இறைவன் நமக்குள்ள குடிகொண்டுவார். அப்பொழுது இறைவன் பார்க்கிறார், கடவுள் தன்மை நமக்குள்ள ஒன்று என்ன, இவன் நம்ம பையன் அப்படி சொல்லிட்டு கடவுள் நமக்குள்ள வந்துட்டு நாம் கடவுள் சுரூபமாகி இறைத்தன்மை பெற்று சாகா வரம் பெற்று முக்தி அடைந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கூட்டத்தில் கலந்து நாமும் மறுபடியும் பிறப்பில்லாமல் இறப்பில்லாமல் எப்பொழுதும் நம்முடைய திருவூர் பிரகாச வள்ளலார் எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கூட்டத்தில் இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மகிமை ஆயிடு அருளாட்சி நான் பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவித்தேன் என்று அரையப்பா முரசு என்று கூறுகிறார் பாடையில். அத மாதிரி அந்த செயல் நாம் அடைவோம். அதனால் நாம் ஒவ்வொருவரும் மிக எளிமையாக ஆணவம், நான் தான் செய்கிறேன், என்னால் தான் முடிகிறது இந்த செயல், இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாம் இறைவன் செயல்,
எல்லாம் இறைவன், எல்லாம் கடவுள் அப்படி என்று எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் நம்மளால் முடிந்த செய்கையெல்லாம் செய்து இருந்தால் அந்த கருணை, அன்பு, தயவு என்று நமக்கு வரும். அதை பெருக வைக்கும். அதை பெருக்க வைத்து we have to increase the mercy, compassion, தயா இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நாம் வளர்த்து கொண்டால் கடவுள் தன்மை, கடவுள் வரும் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் இறைவனர்களால் பிரபஞ்சாற்றல் மூலியமாக இந்த செய்தி இப்பொழுது கூறுகிறேன். எல்லோரும் திருவருட்பாவில் திருவருட் பிரகாச வள்ளலார் கூறிய உரைநடை பகுதியில் நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் படித்து அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் நாம் பெரிய அரும்புருஷார்த்தத்தில் பிறக்கலாம். அதோடு இல்லாமல் நம்முடைய கடவுள் பாதை யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 50% உரைநடை பகுதியில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் எல்லோருக்கும் தெரிவித்திருக்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வந்தனம். திருச்சிற்றம்பலம்.